இப்ப கேக்குதா பாரு? கேக்குதுடா. சூப்பர், சந்தியா சூப்பர். பேசிட்டு இருந்தாங்க. யா சாரி சந்தியாக்கு குடன்ட். வந்து நெட்வொர்க் இஷ்யூ. அவங்க வெளில போயிட்டு வராங்க. ஐல் ஜஸ்ட் ஆட் ஹர். அப்போ அடுத்து ஆ. வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு கூட ஒருத்தவங்க லெட்டர் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன்ல, குட்டி பசங்க. வரைஞ்சு ஆமாமாமாமா. அவங்க பேசுறாங்க. ஆ, ஆ. டேவிட், மேத்யூ, புவிதா. ஹலோ. ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா கண்ணா. உங்க பேர் என்ன? தர்ஷன் மேத்யூ. தர்ஷன் மேத்யூ. ஹாய். என்ன பண்ணிக்கிறீங்க? சேர்ந்து. ஓ, சூப்பர்டா கண்ணா. என்ன நல்லா இருக்கீங்களா? ஹவ் வாஸ் யுவர் டே? ஹவ் இஸ் இட் கோயிங்? பாத்தீங்களா பிக் பாஸ்ல? என்ன சொல்ல விரும்புறீங்க அக்காவுக்கு? நீங்க நல்லா விளையாடுனீங்க. உங்க அம்மா நல்லா பாடுனாங்க. வாவ். யூ லைக்ட் உங்க ஹர். உங்க அம்மா நல்லா பாடுனாங்க. Actually உங்களுக்கு என்னன்னா நல்லா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பிரான்ஸ் தான் ஓகே. பிரெஞ்சு தான் படிக்கிறாங்க. அதனால ஆ, அப்பா ஆ. அம்மா பேசுற தமிழ்ல அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் அவங்க பேசுவாங்க. பட் நோ தே ஆர் வாட்சிங் த ஷோ அண்ட் தே ரியலி என்ஜாய்ட் யுவர் கேம். என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவங்க பாருன்ற பேர் கூட அவங்களுக்கு ஒழுங்கா வரல. பாவுன்னு தான் கூப்பிடுவாங்க. பாவு ஓ, ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதனால மேபி கொஞ்சம் கொஞ்சம் டிலேவா பேசுவாங்க. இப்ப பேசுங்க தர்ஷன். நீங்க நல்லா விளையாடுனீங்க பிக் பாஸ்ல. உங்க தேங்க்யூ. கண்ணு நல்லா இருக்குதா? இப்ப என் கண்ணு ரொம்ப நல்லா இருக்குடா. நான் வந்து ஒரு சின்ன வலி மட்டும் தான் இருக்குது. பட் ஐ எம் ஸ்லோலி ரெக்கவர் ஆயிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ. டாம், எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த குழந்தைங்க எல்லாருமே ஈவன் பாத்தும் மீனும் சாண்ட்ரா அவர்களுடைய குழந்தைங்க வந்திருந்த போது கூடயுமே, அந்த அடி வந்து ஒவ்வொரு குழந்தைங்களோட மனசுல எப்படி பதிஞ்சிருக்குது பாருங்க. ட்ரூ ட்ரூ ட்ரூ. இல்ல ஆமா. எனக்கு அதுதான் இப்ப இந்த பாப்பாவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பேசின பாப்பாவா இருக்கட்டும், 2 பேருமே அந்த அப்ப அந்த 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 கிட்ஸுடைய மனசுல வந்து அந்த 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 வயலன்ஸ் அவங்க ஏத்துக்க முடியல. சோ இஃப் அ கிட் இஸ் ரியாக்டிங் நோ, தட் இஸ் வெரி வெரி ட்ரூ அண்ட் இட் இஸ் வெரி வெரி என்ன பவர்ஃபுல். சொல்றது, ரொம்ப யா பியூரான ட்ரூ ட்ரூ ஃபீலிங். ட்ரூ. ம். சோ யா மேத்யூ சொல்லுங்க. எஸ், நல்லா இருக்கேன்டா கண்ணா. என் பாப்பா கிட்ட கொடுக்க. ப்ளீஸ் கொடுங்க. ஹலோ. ஹலோ. என் பேர் புவிதா. ஹாய் புவிதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓ, நான் தான் உங்களுக்கு அது வாங்கி கொடுத்தேன். வாவ், தேங்க் யூ. சோ ஸ்வீட். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்காக நீங்க வந்து வரைஞ்சது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. டாம் எனக்கு காமிச்சாங்க. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. சோ கியூட் ஆஃப் யூ டு டூ தட். ஆனா அது போட மறந்துட்டேன். போட மறந்துட்டாங்க. இருக்கட்டும், ஏதான போடல, பாத்துக்கலாம். தேங்க் யூ சோ மச்டா, எனக்காக வரைஞ்சு கொடுத்ததுக்கு. நீங்க நல்லா இன்னும் வரையணும், சரியா? நிறைய வரையணும், நிறைய படிக்கணும். ஓகே. யா, அடுத்து கீப் மூணாவது குட்டி. ராக்கிங். மூணாவது குட்டி எங்க? எஸ், மூணாவது குட்டி. டேவிட். Bonjour Paru. போன்ஜோர் போன்ஜோர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்டா கண்ணா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சூப்பர், நல்லா இருக்கேன். இது என்ன பிரெஞ்சு? போன்ஜோர்னா ஹாயா? என்னது போன்ஜோர்னா? Bonjourனா வணக்கம். ஓ, வணக்கம். வாவ். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எனக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரெஞ்சு வார்த்தைகள் வந்து சொன்னதுக்கு நன்றி. உனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆஹா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குதா? ஓ, எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க கஷ்டம் வச்சுக்கீங்க. அச்சோ, இட்ஸ் ஓகே. டோன்ட் ஃபீல். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் தாண்டி போயிடலாம். உனக்கும் நாளை பின்ன நீ வளர வளர எந்த அடி எந்த மிதி விழுந்தாலும் ஸ்ட்ராங்கா அதை வந்து யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். ஓகே. எனக்கு பியாட்டோ 8 வயசு ஆக போகுது. 8 வயசு ஆகுதா?
ஆக போகுது. ஆக போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிமேல் தான் இருக்குது லைஃபே. பாரு அதனால ஃபேமிலியா ஸ்ட்ராங்கா இருங்க. ஃபேமிலியா வந்து என்கிட்ட பேசினாங்க பாரு. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து 2 நேம் இருக்கும் ஒரு ஒரு பசங்களுக்கும். I love ஆ. you. I love you too. The cute. Thank you. I love you to the moon and back. Je t'aime beaucoup. Thank you baby. நல்லா படிங்க, நல்லா வரைங்க, நிறைய புக்ஸ் படிங்க, Okay. explore the world, travel the world, have a lot of adventure. Okay, world is yours. Okay. நீங்க பிரான்ஸ்க்கு வந்தா சொல்லுவீங்களா? கண்டிப்பா ஐம் பிளானிங் டு கம். நான் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். I'll get in touch with Tom and அங்க இருக்கிற மக்களை நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். சரியா? Okay. நான் அங்க வந்தா நீ பாத்துப்பியா என்ன? Yes. Will you take me to the Eiffel Tower? எங்க வீட்டுக்கு வாங்க. Yes. எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் நானு. சரி, நீங்க என்னை எங்க கூட்டிட்டு போவீங்க நீங்க நான் யூரோப் வந்தேனா? டிஸ்னிலாந்துக்கு இருக்குதாங்க. ஓ, அங்க டூரிஃபெல் அங்க போலாம். பாரிஸ்க்கு. ஓ. பாரிஸ்ல சாட்டோ ல வெர்சாய். பாதி ஃப்ரெண்ட்ஸ்ல பேசுறான் பாரு. Okay, so when I come there, you take me to every nook and corner. Okay, நான் சொல்ல மறந்துட்டேன். please. எனக்கு உங்களோட அம்மா ரொம்ப பிடிக்குது. Oh, so sweet, so sweet. Yes, நான் எங்க அம்மாட்ட சொல்றேன். ஓகே. Thank you. I love you. எனக்கு உங்க ஃபேமிலி பிடிக்குது. உங்க பிடிக்குது. Thank you. Love you, sweetie. Hello, அருணா. Yes, hi. அருணா Tom. சொல்லிட்டேன். Thank you very ஒன் much, Tom. செகண்ட் இருங்க அருணா என்ன பண்ணுவாங்கன்னா பாரு, அவங்களோட டைமுக்கு வந்து நம்மளோட இந்தியன் டைமுக்கு வந்து அவங்களோட டைம்ல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு உட்காந்து ஸ்பேஸ் கேட்பாங்க. ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளோ டெடிகேட்டடான சப்போர்ட்டர்ஸ். அண்ட் ஈவன் ராஜ்வேலுமே அவங்களோட ஹஸ்பண்ட் என்டையர் ஃபேமிலியுமே வந்து தே ஆர் a big fan of you. Thank you, Tom. Thank you, Tom. பேசுறீங்களா Thank you. பாருங்க? கொஞ்ச நேரம் Tom, கொஞ்ச நேரம். ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 2 minutes தான். பேசுங்க. Yes, 2 minutes. சொல்லுங்க. ரொம்ப thank you, Tom. சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப thank you. பாரு, I love you பாரு. I love you. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். டெய்லியும் காலையில எழுந்துட்டு உங்களை 24 hours பார்த்துட்டு எப்ப கேமரா உங்க பக்கம் போவோம், எப்ப உங்க பக்கம் கேமரா போவோம்னு இருப்போம். உங்களை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேற யாராவது காட்டும் போது எங்களுக்கு பிடிக்காது. எப்ப திருப்பி பாரு வருவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க பாத்திரம் எவ்வளவு நேரம் கழுவுனாலும் நாங்க அதை பாத்துக்கிட்டே இருப்போம். ஐயோ, நான் பாத்திரம் கழுவுறத நீங்க பாத்துட்டீங்களா? அப்பாடா, நீங்களாவது பாத்தீங்களே. நீங்க பாட்டு பாடுறது நல்லா இருக்கும், உங்களோட ரியாக்ஷன் நல்லா இருக்கும். அப்ப யாராவது அங்க நடுவுல வந்துட்டு போறவங்க பண்றது நல்லா இருக்கும். நல்லா விளையாடி இருக்கீங்க. அப்புறம் இந்த வார்டன் டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணீங்க. உங்களை மாதிரி ஒரு போல்டா இருக்கணும், உங்களை மாதிரி ஸ்ட்ரென்த் வேணும்னு பாக்குறோம், முடியல. ஆமா, உங்க மாதிரி இருக்கணும். being Paru is not at all easy. அம்மாவே சொல்லிட்டு பண்ணது நான் தான் பாரு ஃபர்ஸ்ட். ஆமா, டாம் பீயிங் பாரு isn't easy அப்படின்னு நீங்க பண்ணியிருந்ததெல்லாம் நீங்க போட்ட டெம்ப்ளேட்டுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய பேர் வந்து பீயிங் சோ அண்ட் சோ அப்படின்னு அவரவர்கள் பேரை வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எப்போதும் போல நம்ம தான் வந்து கண்டென்ட் எடுத்து கொடுத்துருந்துருக்கிறோம். டே, இப்படிலாம் கூட யோசிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். அண்ட் இப்ப குழந்தைகள் எல்லாம் பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க சொல்லிருங்களேன், குழந்தைகளா சொல்லுங்க. எஸ், கண்டிப்பா சொல்லுங்க பாரு, சொல்லுங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்க. எஸ், குழந்தைகளா நல்லா படிச்சீங்களா? குழந்தைகளே, நாளை காலைல ஸ்கூலுக்கு போகணும்ல, வசந்தி அம்மாவை பாடா படுத்தாதீங்கடா. Thank you very much. Thank you. Thank you sweeties. குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே. ரொம்ப பிடிக்குது பாட்டு.
நீங்க வந்தா நீங்க சொல்லுங்க ஃபாஸ்ட்க்கு சரி ஃப்ரெஞ்ச் Sure, baby. டேவிட் I'm coming there to meet you all. மேத்யூ நானும் கூட வரலாமாடா? எஸ் 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 ஓகே ஓகே அப்போ ஓகே. தேங்க்யூ டாம் நம்ம அப்புறம் சேர்ந்தே போவோம் டாம் question யூரோப்க்கு. கேட்கணும். ஆக்சுவலி பாரு எங்க கோ ஹோஸ்டே ஜெர்மனி தான். அப்படியா? பிலிவன் பேசுங்க. பிலிவன் நீங்க பேசி கேட்கல. பிலிவன் பேசுங்க. ஹாய் பாரு. ஹாய் பிலிவன். ஹாய். வாங்க, கண்டிப்பா வாங்க, ஜெர்மனி வாங்க. எஸ், மீட் ஜெர்மனி வந்தா பண்ணுவோம். நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அக்காவை மீட் பண்ணணும். யாரு? நம்ம அக்கா. ஏய் யா என்னம்மா அனுஜா அக்கா. பண்றீங்க? அவங்க ஒரு ஓகே. அவங்க ஒரு மாஸ். அவங்கள கண்டிப்பா சந்திக்கணும். அதே நேரத்துல நம்ம ஸ்குவாட் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கண்டிப்பா சந்திக்கணும். நானு ஜெர்மனி வந்தாலோ இல்ல பிரான்ஸ் வந்தாலோ. ஷூர் ஷூர் ஷூர். யா அண்ட் பாருக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பிலிவன் சொல்லுங்க. நான் என்னட்டும் சொல்லணும். எனக்கும் அவங்களோட கேம் பிடிச்சிருந்துச்சு. ஷீ பிளேட் அ வெரி வெரி குட் கேம். ஐ திங்க் ஷீ இஸ் த ரியல் கேமர். இவ்வளோ சீசன்ல நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேரை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாயா, ஜாக்லின், நவ் பாரு. பட் பாருவோட கேம் வந்து ஆல்வேஸ் என்ன சொல்றதுன்னா ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே, ஒரு நம்ம புலம்புறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லைல்ல. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன், ப்ரெஷர் அதெல்லாம் தாண்டி போல்டா நிற்கிறது வந்து சூப்பர். ஐ திங்க் நான் எப்பயுமே உங்களுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் பொசிஷனை கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் மாயா, ஆஃப்டர் தட் ஜாக்லின். ஓ தேங்க் ஸோ யூ. ஆக்சுவலி அவ ரொம்ப அழகா சொன்னா பாரு ஒரு நாள் ஸ்பேஸ்ல. டாம் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து மாயாவை ரொம்ப அட்மையர் பண்ணிருக்கீங்க, ஜாக்லின் அட்மையர் பண்ணிருக்கீங்க, இப்ப பாருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. இதுலதான் உங்களுக்கு அதிக அடி விழுந்திருக்கு. இதுல நீங்க எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. ஓகே நான் ஓகே அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டே அப்படின்ட்டு இருந்தேன். ஓகே இமீடியட்லி நான் வந்து பாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணுவேன். பிகாஸ் மாயாவை கேமை என்ஜாய் பண்றதுக்கு ஆக்சுவலி ஆள் இருந்தாங்க. there was a huge support system from the host, from the டீம்ல இருந்தே அவங்களுக்கு அதிக சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. ஜாக்லினுக்கு வந்து உள்ள கண்டஸ்டன்ஸ்லயும் பாதி சப்போர்ட் இருந்தாலும் ஆடியன்ஸ் மெஜாரிட்டி வந்து அந்த என்ன 24/7ல நடக்குதோ அது 1 hourலயும் பெரிதா காட்டப்பட்டுச்சு. ஆனா பாருன்ற அந்த பர்சனுக்கு அவங்க செஞ்ச எந்த நல்லதையுமே வந்து 1 hourல காட்டாம அவங்கள வெறும் ஆன்டகனிஸ்டா மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி there was no support system. அந்த வெண்ட் அவுட் பண்றது தானே எண்ட் ஆஃப் த டே. அந்த வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு நபர் இல்லாம ஒருத்தரால இவ்வளோ நாள் தாக்கி பிடிக்க முடியும். ஒரு ப்ராப்பரான சிக்னல்ஸ் இல்லாம இவ்வளோ தாக்கி பிடிக்க முடிஞ்சு ஒவ்வொரு வாரமும் உங்களை நீங்க திருத்திக்கிறதுன்னு இருக்குல்ல, தவறுகளை சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். ஓகே அதை நீங்க திருத்தி இருந்திருப்பீங்க. அதுக்கான அப்ரிசியேஷனுமே கிடைக்காம உள்ள சர்வை பண்றது இட்ஸ் a big deal that you have done a great job அப்படின்னு சொல்லிட்டு அவ அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணா. அதனாலதான் நான் அவளை பேச சொன்னேன் உங்ககிட்ட. ஆமா. ஏன்னா டாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்மளுடைய இந்த காம்ப்ளெக்ஸான நேச்சருக்கு எல்லாருக்கூடயும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னைய நான் திருத்திக்கிட்டா மட்டும்தான் முடியும். அப்போ நான் அங்க வந்து பிலீவ் பண்ணது ஹோஸ்ட் ஆகிய விஜய் சேதுபதி அவர்களையும் பிக் பாஸையும் மட்டும்தான். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே சொல்றது வந்து எனக்கு அவங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு கண்டஸ்டன்ஸ் இல்லையா? அதை நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கேட்டு அதை அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து எதுவா இருந்தாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா இவங்க 2 பேரும் சொல்லும்போது ஓகே வாட் எவர் தே ஆர் கைடிங் அது வந்து கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பினேன். ஸோ ஓகே அது அது அதுல இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்குவோமே, அவ்வளவுதான். இன்னொரு விஷயமா சொல்லணும், உங்ககிட்ட ஒரு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு, டைமிங் கவுண்டர். பட் ஆனா அது நிறைய இந்த சீசன்ல நாங்க பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உங்களை யாரும் நாமினேட் பண்ணிருப்பாங்க பீஸ் வேணும்னு. வெளியே வந்துட்டு ஏன்டா பீஸ் வேணும்னா கொடைக்கானல் போங்களேன்டா, ஏன்டா இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. கதை சொன்னா கதையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் எஃப்ஜே கடந்து வந்த பாதையா சம்திங் அதெல்லாம் கதை நான் சொல்லும்போது அந்த வீடியோ வச்சிருக்கேன். நீங்க வாஷ்ரூம் வந்துருவீங்க, உங்களால அதை உட்காந்து டாலரேட் பண்ண முடியாது. நான் கூட தான் இந்த ட்ரெஸ் நான் என் காசுல தான் போட்டிருக்கேன். சோ கடந்து வந்த பாதை கதையை சொல்றானா கதையா சொல்றான். வெளியில வந்துட்டு அந்த மண்டை சேம் அது நமக்கும் ஃபீல் ஆச்சு. அது அப்படியே சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மண்டையை புடிச்சிட்டு கதையா சொல்ற அப்படின்னு. கமருதீன் கிட்ட ஏன்னா நீ இன்னும் ஒரு வாட்டர் திவாகரா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அது ஒரு நல்ல காமெடி டைமிங். பட் ஆனா நிறைய இடத்துல நீங்க இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் அது சூப்பர் கேம்.
எங்க நம்மள வந்து ஜாலியா ஃபீல் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நமக்கு இருந்திருந்தா, நாமளும் வந்து ஜாலியா இருப்போமே! நமக்கு வந்து நாலா பக்கமும் அடிய போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல ஃபன் அது ரொம்ப கஷ்டம்டா. நம்ம அந்த இடத்துல Yeah, இருக்கும்போது yeah. தான் வந்து அது அது உனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்ல. அத நான் வந்து குளோரிஃபை பண்ணல. அத நான் வந்து Mhm. பெருசா எடுத்துக்கவும் இல்ல. இருக்காது தான். அது எனக்கு 100% தெரியும். அப்போ அப்போ நான் வந்து என்னுடைய மென்டல் ஸ்டேட்ட வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு நான் மூவ் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப என்னால டக்குன்னு அந்த காமெடி ஜோன்குள்ளலாம் வந்து போக முடியல. Yeah, correct. Yeah. எங்கெங்க நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேனோ, அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் எல்லாமே அ ஹிட் தான். பட்டப்பேர் ஆ வச்சது ஹிட்டு, கவுண்டர்ஸ் ஆமா. ஹிட்டு, ப்ரிடிக்ஷன்ஸ் ஹிட்டு, எலிமினேஷன் எ கேம் ஹிட்டு. ஒரு அ டாஸ்க் த வே ஹவ் யூ கேரிட் இட் கேன் பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஆக்சுவலி கியூசி டாஸ்க்ல இருந்து எல்லாமே ஹிட் தான். கியூசி ஆகட்டும், ஜட்ஜ் ஆகட்டும், நத்தக்கண்ணி ஆகட்டும், இல்லனா வந்து வார்டன் டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அந்த அந்த அரசி மாதிரி அந்த கண் இதாகி போட்டீங்கல்ல, த வே ஆமா. ஹவ் யூ கேரிட் அது அந்த வீக்ல ஒரு பெரிய விஷயம் அது ஆக்சுவலி பெரிய விஷயம் கிடையாது. அது தூய ம். தமிழ்ல பேசுறதுனால பெரிய விஷயமா ஆக்கப்பட்டது. என்னுடைய கருத்து. ம். எல்லாத்துலயுமே வந்து அந்த டாஸ்க்க விட்டு வெளியில வரக்கூடாதுன்றது வந்து முனைப்பும், அதுக்கு ம். 200% குடுத்தோன்றது இருக்குல்ல. இன்னொன்னு வந்து ம். ஆக்சுவலி 1 எபிசோட்ல வரல. நான் வந்து இந்த வார்டன் டாஸ்க்ல வந்து எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு தான் நான் இந்த வீக்கெண்ட் எபிசோட்க்கு நான் 3 வீக்கெண்ட் எபிசோட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஓகே. அதுல ம். 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 நீங்க ஒரு ரெட் கலர் சாரி கட்டியிருப்பீங்க. நான் பயங்கரமா கத்துவேன். நீங்க அப்பதான் உங்களுக்கு பிளஸ் வரும். அப்ப வந்து சேது சார் கூட சொல்லுவாரு, "எல்லாம் பாருவோட ரிலேஷன் போல. காசு குடுத்து கூட்டு வந்தீங்களான்னுலாம்" அவரு கேட்டிருப்பாரு. ஓகே. ஆ, ஆ, ஆ. அந்த இதுல வந்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் கொஸ்டின் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஏன் வந்து பார்வ மட்டுமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கண்டஸ்டன்ட்ஸ கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் நேம் வச்சே கேட்டேன். கேட்டப்போ ம். அவர் குடுத்த பதில் என்னன்னா, அது உங்களுக்கு காட்டப்படல. எங்ககிட்ட அவர் சொன்னது என்ன அப்படின்னா, "ஏங்க இந்த வீட்டுக்குள்ள விளையாடுற ஒரே ஆள் பாரு மட்டும் தாங்க. ஆ. வேற யாருங்க விளையாடுறாங்க?" அப்படின்ற அ. பதில் தான் அவர் குடுத்தாரு. பட் அது 1 எபிசோட்ல காட்டப்படல. ஓகே. ம். பட் ம். அது ம். எப்படின்னா, ம். அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு ஒரு மாரி இருக்கும்ல. நமக்கு ஒரு கோவத்துல இருந்திருப்போம். இல்லப்பா ம். அவருக்கே தெரியுது. நம்ப ஆள் மட்டும் தான் விளையாடுதுன்றது அவருக்கு தெரியுதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்குல்ல. அதோட வந்துட்டோம். ஓ! சரி, 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 ஆஹா. சரி. யாஹ்! அவ ம். யாஹ்! ம். நெக்ஸ்ட் போவோமா? ஐ திங்க் இட்ஸ் ஸ்வேதா. ஸ்வேதாக்கு அடுத்து திருநங்கை திவ்யா பேசுங்க. எஸ். ஸ்வேதா. ஹாய் பாரு. ஹலோ. ஹாய் ஸ்வேதா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் இப்போ உங்க ஹெல்த் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வெளில வரும்போது ரொம்பவே இளைச்சு போய், ஐயோ புள்ள என்ன இப்படி ஆயிட்டாளே அப்படின்ற இதுல தான் நாங்கெல்லாம் இருந்தோம். ஆமா, ஆமா. ஐயோ! என்னாலயே வந்து முடியல. அந்த அளவுக்கு உடலாலும், மனதாலும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டேன். இப்பதான் டெஃபினெட்லி, கொஞ்சம் கொஞ்சமா டெஃபினெட்லி நல்லா எனக்கு சாப்பிட்டு புரியுதுங்க. தூங்கி ஆமா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க இங்க இருக்கிறோம் சப்போர்ட் பண்றதுக்கு. உங்களுக்கும் சரி, கம்முக்கும் சரி. பாருதீன்னா எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்ளோ சப்போர்ட் இருக்கு ஆ. உங்களுக்கு. எத பத்தியும் யோசிக்காதீங்க. நல்லா பண்ணுங்க. நல்லா வருவீங்க. உங்க கேமும் சரி, அ உங்க கேமுக்கு மீறின உங்க இது இருக்கு இல்லையா? நீங்க எவ்ளோ போல்ட், எவ்ளோ ஸ்ட்ராங். ஐயோ! ஒரு பொண்ணால இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? அப்படின்னு நீங்க இந்த சீசன்ல வந்து இந்த சீசனே பாரு தான். சீசன் 9னாலே பாரு தான் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. தேங்க் யூடா, தேங்க் யூடா. அண்ட் ஐ திங்க் எவ்ரி விமன் ஹேஸ் டு பி உங்களுக்கு ஈக்குவலி ஸ்ட்ராங். சொல்லுங்க. இல்ல ஐ திங்க் எவ்ரி வுமன் ஹேஸ் டு பி ஈக்குவலி ஸ்ட்ராங் பிகாஸ் எஸ் டெஃபினட்டா திஸ் வேர்ல்ட் நீங்க இஸ் ஆமா. ப்ளீஸ் ப்ளீஸ் யார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அதாவது உங்க கேரக்டர வந்து கொஞ்சம் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கிறா. ஆக்சுவலா நான் உங்கள பார்த்ததுக்கு அப்புறமா வந்து உங்க விளாக்ஸ் இதெல்லாம் போய் பார்த்தேன். அப்ப வந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஓ இந்த பொண்ணு வெளிய இருக்க மாரி தான் உள்ளேயும் இருக்கிறாடா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்க கூட நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது என்னால. உங்க எமோஷன்ஸும் சரி, அது ஹிட் ஆகுது டைரக்ட்டா. நீங்க ஃபீல் பண்றத எங்களால அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. சோ நான் என்ன இது பண்ணேன்னா, என் பொண்ண வந்து பாரு மாரி வளர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். சோ நீங்க தேங்க் யூ, வந்து தேங்க் இனி
நீங்க வந்து இன்னும் நிறைய vlogs பண்ணுங்க, நிறைய வந்து பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய பேர் வெளியே வரணும். இன்னும் உங்களை மாதிரி இப்போ பாருன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டட் உமன் அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணுங்க. கண்டிப்பா வரணும் உங்களை மாதிரி. கண்டிப்பா இல்ல சி அது சரிங்களா? அதுதானே வந்து இந்த யார் சொசைட்டிக்கு எது நம்ம பண்ண பேசினாலும் நீங்க தேவை, ரொம்ப தேவை. கரெக்ட் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கோ ஹெட் என்ன சாரி, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறதுனால படபடன்னு இருக்கு. உங்க எல்லா ரோல்ஸுமே சரி, நத்தக்கன்னியா இருக்கட்டும், டான்ஸ் மேரத்தான்ல நீங்க பண்ணதா இருக்கட்டும், நீங்க ரொம்ப வெர்சடைல் பாரு. நீங்க என்ன பண்ணாலும் அவ்வளோ அழகா பண்றீங்க. உங்க பேச்சா இருக்கட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. உங்களை வந்து எப்படி அந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்லயே வந்து காட்டணும்னு முடிவு பண்ணாங்கன்னே எனக்கு புரியல ஆக்சுவலா. பட் நான் உங்களுக்காக தான் சீரியஸாவே லைவ் பார்த்தோம். பாருதீன்காக தான் நாங்க வந்து 90 டேஸும் லைவ் பார்த்து எங்கெல்லாம் கேமரா வந்து உங்க மேலேயே தாங்க இருக்கும் ஆக்சுவலா. ஆனா வந்து 1 ஹவர்ல வந்து எப்படியோ ஆண்டகனிஸ்டா காமிச்சு ஒரு ஃபோர்ஸபிளா ஒரு ஹீரோவை எடுத்துட்டு வந்து இது பண்ணோம்னு நினைச்சாங்க. பட் அது எப்படியும் பார்த்தவங்க முட்டாளா, நாங்கெல்லாம் வந்து பார்த்தோமே, நாங்க முட்டாளா? எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க யாரு, எல்லாரும் யாருன்றது ஜெனரல் ஆடியன்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான சப்போர்ட்டுமே சரி, அதுக்கான இதுவுமே உங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குன்னு நாங்க நம்புறோம். நீங்க டெஃபினட்டா வந்து இதுக்கு மேல நல்ல எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா. தேங்க்யூ டாம். தேங்க்யூங்க. எஸ், திருநங்கை திவ்யா பேசலாம். திவ்யாவுமே ஆக்சுவலி பாரு, திவ்யா வந்து ரிவ்யூ பண்றாங்க. ஷீ சப்போர்ட்டட் யூ. அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா அவங்களோட ஒப்பீனியன்ஸும் வைப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க. திவ்யா. வணக்கம் பாரு. நான் திருநங்கை திவ்யா ஃப்ரம் திருநெல்வேலி. என்னோட சேனல் நேம் வந்து யூடியூப்ல கூல் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இது ப்ரொமோஷன்லாம் இல்லட்டா அடிச்சிடாதீங்க என்ன. நான் ஒரு இல்ல, ஒரு நாள் கூட அவங்க சொன்னதே இல்ல. ஆக்சுவலி ஒரு நாள் கூட இத்தனை நாள் வந்து பேசியிருக்காங்க. கடைசியா யாரோ ஒருத்தவங்க சேனல் நேம் கேட்டபோது தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேனல் பேரை வந்து இங்க அவங்க ப்ரோமோட் பண்ணதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எஸ், 4 சீசன்களா நான் வந்து ஒரு விமர்சகரா இருக்கிறேன். ரொம்ப சூடான விமர்சகர் தான். ஸோ ஒவ்வொரு சீசன்லயும் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த சீசன்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே பார்வை பிடிச்சது. ஸோ அதுக்காக என்னை வந்து குட்டி பீடை, திருநங்கைகள் சமுதாயத்திற்கே நீதான் கேவலம், உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் திருநங்கைகளுக்கே கேவலம், அந்த அளவுக்கு இதே ட்விட்டர்ல என்னை வந்து அப்யூசிவா எழுதுவாங்க, ரொம்ப கேவலமா பேசுவாங்க, அசிங்கமா நடந்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு கூட உங்களுக்காக நிறைய பேரை டிஃபெண்ட் பண்ணி போராடி பேசி சண்டை போட்டு இதெல்லாம் ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சொல்லி ஆகணும். ஏன்னா அது மெயின் ரீசன் ஏன் ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த 106 நாட்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு பிஸ்னஸ். நாங்கள் 4 சீசனாக பண்ணிட்டு இருக்கேங்கிறப்போ அது காசுக்காக மட்டும்தான். அண்ட் இந்த ஷோ மேலே எனக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் கனெக்ஷன். பட் இந்த சீசன்ல என்ன ஆச்சு அப்படின்னா 90வது நாள் நீங்க வெளியேறியதற்கு பிறகு அந்த 16 நாட்கள் நான் வீடியோவே போடல. என்னோட சேனல் என்னோட சேனலோட ஓனருக்கு எனக்குமே பயங்கர சண்டை ஆயிருச்சு. ஸோ ஏன்னா நான் வீடியோ போடல, பிகாஸ் என்னால லைவ் பார்க்க முடியல, என்னால ஷோ பார்க்க முடியல, எனக்கு நீங்க எப்படி இருக்கீங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, வெளியில வர்றப்ப சில பேர் கமுதின சொன்னது கமுதின் ஓகே அப்படின்னா ஓகே புரியுதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டாரா, அது இன்னுமே ப்ரெஷர் ஆயிருச்சு. ஓகே ஒருவேளை அப்போ கமுதினும் பார்வை புரிஞ்சுக்கலையா, இல்ல அந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனா தான் இருந்தோம். ஆக்சுவலி டாமுக்கு தெரியும் நான் எவ்வளோ டிப்ரெஷனா இருந்தேன்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க ஃபினாலேயே வந்து கம்பேர் கொடுத்து 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து நடந்த நிகழ்வுகள், நீங்க மேடையில இறுதி மேடையில பேசிய விஷயங்கள், அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஓகே 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. பேட் டச்ங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணவே இல்லை. கமருதீனை பத்தி எங்கேயுமே தவறா பேசல, தவறா சித்தரிக்கல, தவறா ஃப்ரேம் பண்ணல. ஸோ எந்த தவறுமே பார்வதி மேல கிடையாது இந்த சீசனை பொறுத்தளவுல. அவங்க வாங்குற காசுக்கு உழைச்சாங்க. ஆக்சுவலி அதுதான் பிடிக்கிறதுக்கான காரணம். சீசன் 6ல மாயாவை பிடித்தது காரணம் அதான். சும்மா பெஞ்ச் தைக்கல, மிக்சர் சாப்பிடல, கண்டென்ட் கொடுக்கல, நடிக்கல, ஃபேக்கா டிராமா பண்ணல, சீன் கிரியேட் பண்ணல, ஒரு கேங்கை உருவாக்கி அடுத்தவங்க முதுகலை ஏறி சவாரி செய்யல. சுயம்புவாக நீங்க இருந்து விளையாண்ட விதமும், நீங்க அந்த விளையாட்டிற்காக கொடுத்த